வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். யாழ்ப்பாணம் நெல்லியடி போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பகுதியில் பொதுமக்கள் மீது போலீசார் தாக்குதல் நடாத்தியதாக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளை போலீசார் திட்டவட்டமாக மறுத்துள்ளனர். நெல்லியடி போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பகுதியில் சட்டவிரோதமாக மாடு ஒன்றை இறைச்சியாக்கிய விசாரணைகளுக்காக போலீசார் சென்றுள்ளனர். இதன்போதே அவர்கள் தம்மை தாக்கினார்கள் என்று அந்த வீட்டில் இருந்தவர்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளனர். எனினும் இந்த தகவல்களை போலீசார் திட்டவட்டமாக மறுத்துள்ளனர். நாங்கள் எவரையும் தாக்கவில்லை. சட்டவிரோதமாக மாட்டை இறைச்சியாக்கிய நபர் வீட்டுக்குள் மறைந்திருந்தார். அவரை கைது செய்ய முற்பட்ட போது அந்த வீட்டில் இருந்த பெண்கள் கடமைக்கு இடையூறு விளைவித்தனர். சந்தேக நபரை கைது செய்வதற்காக வீட்டின் கதவையே உதைத்தோம். ஆனால் நாங்கள் அவரையும் தாக்கவில்லை என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். வடமராட்சி கிழக்கு குடத்தனை பொற்பதியில் சிறுமியொருவரை மின்கம்பத்தில் கட்டி வைத்து தாக்கியமை சம்பந்தமாக தேவையான சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு சட்ட மருத்துவ அதிகாரி மருதங்கேணி போலீசாருக்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார். குறித்த பகுதியில் 14 வயது சிறுமியொருவர் நேற்று முன்தினம் மாலை அயலில் உள்ள வர்த்தக நிலையத்திற்கு பொருட்கள் வாங்க சென்றதாகவும் அங்கு இனிப்பு வகையை கையாடியதாக கூறி கடையின் உரிமையாளரான பெண் சிறுமியை மின்கம்பத்தில் கட்டி வைத்து தாக்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் உடல் காயங்களுக்கு சிறுமி அன்றைய இரவு பருத்தித்துறை ஆதார மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டார். இச்சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் மேற்கொண்ட பருத்தித்துறை சட்ட மருத்துவ அதிகாரி சிறுமியின் உடலில் காயங்கள் காணப்படுவதன் காரணமாக தேவையான சட்ட நடவடிக்கைகளை எடுக்குமாறு மருத்துவமனையில் உள்ள பருத்தித்துறை போலீசார் ஊடாக மருதங்கேணி போலீசாருக்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார். இது தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்டு வரும் மருதங்கேணி போலீசார் பருத்தித்துறை ஆதார மருத்துவமனையில் வைத்து சிறுமியிடம் வாக்குமூலம் பெற்றபோது மின்கம்பத்தில் கட்டி வைத்து தாக்கியதாக சிறுமி வாக்குமூலம் வழங்கியுள்ளார். இதனைத் தொடர்ந்து தாக்கியதாக கூறப்படும் பெண்ணின் வீட்டுக்கு போலீசார் சென்ற போது அங்கு வீடு பூட்டி இருந்ததனால் இது தொடர்பில் தொலைபேசியூடாக அவர்களுக்கு அறிவித்தல் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சம்பவம் தொடர்பில் அப்பகுதியை சேர்ந்த பொது அமைப்பால் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ் அலுவலகத்தில் தொலைபேசி வழியாக முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அனுராதபுரம் போதனா மருத்துவமனையின் பெண் மருத்துவரை பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்திய சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் நேற்று நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். நேற்று சந்தேக நபரை அடையாளம் காண முன்னிலைப்படுத்தப்படவிருந்த நிலையில் குறித்த பெண் மருத்துவர் சமூகம் அளிக்காத காரணத்தினால் குறித்த ஆள் அடையாள அணிவகுப்பு முன்னெடுக்கப்படவில்லை. அதன்படி சந்தேக நபரை எதிர்வரும் 28ஆம் திகதி வரையில் மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு அனுராதபுரம் பிரதான நீதிவான் நாளக ஜெயசூரிய உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழ் இனவாத வன்முறை கும்பலின் போராட்டத்தை அடுத்து திசவிகாரையில் இருந்து ராணுவத்தை வெளியேற்றுவதற்கு உத்தரவிட்டது யார்? வடக்கு பிரிவினைவாதிகளிடம் ஒப்படைக்கப்பட்டு விட்டதா என்று முன்னாள் அமைச்சர் வீரசேகர கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பில் அவர் தெரிவிக்கையில், காங்கேசன் துறையில் வரலாற்று சிறப்புமிக்க திசவிகாரையில் புண்ணிய நிகழ்வொன்று ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட விகாரையை திறக்கும் நிகழ்வே அதுவாகும். 29 தேரர்கள் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருந்தனர். ராணுவத்தினர் நேற்று முன்தினம் முதல் இந்த புண்ணிய காரியத்தில் ஈடுபட்டனர். பாரம்பரிய நாட்டிய கலைஞர்கள் வருகை தந்திருந்தனர். இப்படி ஏற்பாடுகள் எல்லாம் இடம்பெற்றிருக்கையில் நிகழ்வை நிறுத்துமாறு வலியுறுத்தி காலை 7 மணியளவில் தமிழ் இனவாத வன்முறை கும்பல் ஒன்று போராட்டத்தில் ஈடுபட்டது. இதனை அடுத்து ராணுவத்தினரை விகாரையில் இருந்து செல்லுமாறு மேல்மட்டத்தில் இருந்து பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளது. இதனால் ராணுவத்தினர் வெளியேறினர். பிறகு மாத்திரமே இடம்பெற்றது. தேரர்களுக்கு உணவும் வழங்க முடியாமல் போனது. இந்த உத்தரவை வழங்கியது யார்? ஜனாதிபதியா, பிரதி பாதுகாப்பு அமைச்சரா, பாதுகாப்பு செயலாளரா, ராணுவ தளபதியா அல்லது பிரபாகரனின் அவதாரமா என கேட்கின்றோம். பௌத்த நாட்டில் வடக்கில் விகாரை ஒன்றில் புண்ணிய நிகழ்வொன்றை நடாத்துவதற்கு வன்முறை கும்பலிடம் அளிக்க மறுக்கின்றதெனில் நாட்டில் தேசிய பாதுகாப்பு எந்த நிலையில் உள்ளது? இந்த குழுவுக்கு பயந்து நிகழ்வை நிறுத்தியது கோழைத்தனமாகும் என்றார். டெல்லியில் இருந்து சிம்லாவுக்கு செல்லும் அலையன்ஸ் ஏரினன் 9182 என்ற விமானம் நேற்று காலை சிம்லா விமான நிலையத்தில் தரையிறங்கும் போது பிரேக்குகளில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதாகவும் அதில் இமாச்சல பிரதேச துணை முதல்வர் முகேஷ் அக்னிஹோத்ரி உள்ளிட்ட 44 பயணிகள் விமானத்தில் இருந்ததாக விமானி தெரிவித்துள்ளார். சிக்கலை சரிபார்க்க விமான நிலைய அதிகாரிகள் விமானத்தை ஆய்வுக்காக நிறுத்தி வைத்துள்ளதாக சிம்லா விமான நிலைய வட்டாரம் ANI இடம் தெரிவித்துள்ளது. இந்த சம்பவத்தில் அவருக்கு
யாருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை எனவும் சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆப்பிரிக்க நாடான நமீபியாவில் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றதில் தென்மேற்கு ஆப்பிரிக்க மக்கள் அமைப்பு கட்சி சார்பில் போட்டியிட்ட நெடும்போ நந்தி தைத்வா 58% வாக்குகள் பெற்று ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டார். 72 வயதான அவரை எதிர்த்து போட்டியிட்டு மாற்றத்திற்கான சுதந்திர தேச பக்தர்கள் கட்சியினால் 26% வாக்குகளை மட்டுமே பெற முடிந்தது. இந்த நிலையில் தலைநகர் வின்ஹோயிக்கில் உள்ள நாடாளுமன்றத்தில் அண்மையில் அவரது பதவியேற்பு விழா நடைபெற்றது. இதன்போது முன்னாள் ஜனாதிபதி நங்கோலா பூம்பா அதிகாரத்தை அவரிடம் ஒப்படைத்தார். இந்த நிகழ்ச்சியில் தான்சானியா ஜனாதிபதி சாமியா சுலுகி ஹாசன் உட்பட பல நாடுகளின் தலைவர்கள் கலந்து கொண்டனர். இதன் மூலம் நாட்டின் முதல் பெண் ஜனாதிபதி என்ற பெருமையை நெடும்போ பெற்றுள்ளார். விசாகப்பட்டினத்தில் நேற்று நடைபெற்ற 2025 இந்தியன் பிரீமியர் லீக் போட்டியில் லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸை எதிர்த்து டெல்லி கேபிட்டல்ஸ் அணி ஒரு முக்கியமான வெற்றியை பதிவு செய்துள்ளது. நேற்றிரவு ஆரம்பமான இந்த போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற அக்சர் படேல் தலைமையிலான டெல்லி கேபிட்டல்ஸ் அணியானது முதலில் களத்தடுப்பை தெரிவு செய்தது. அதன்படி முதலில் துடுப்பெடுத்தாடிய லக்னோ அணியானது நிக்கோலஸ் பூரன் மற்றும் மிட்ஸ் மார்ஸ் ஆகியோரின் அரை சதங்களால் 8 இலக்கு இழப்புக்கு 209 ஓட்டங்களை எடுத்தது. மிட்செல் மார்ஸ் 36 பந்துகளில் 76 ஓட்டங்களையும் நிக்கோலஸ் பூரன் 30 பந்துகளில் 75 ஓட்டங்களையும் அதிகப்படியாக பெற்றதுடன் பந்து வீச்சில் டெல்லி அணி சார்பில் மிட்செல் ஸ்டார்க் 3 இலக்குகளை வீழ்த்தியிருந்தார். 210 ஓட்டம் என்ற இலக்கை நோக்கி பதிலுக்கு துடுப்பெடுத்தாடிய டெல்லி அணி 65 ஓட்டங்களுக்கு 5 இலக்கு என்ற நிலையில் தடுமாறிக் கொண்டிருந்த வேளையில் விப்ராஜ் நிகம் 15 பந்துகளில் 39 ஓட்டங்களை எடுத்து அசத்தலான திருப்பத்தை ஏற்படுத்தினார். அசுதோஷ் சர்மாவுடன் இணைந்து 55 ஓட்டங்கள் கூட்டணி அமைத்து அதிரடியான ஆட்டத்தால் டெல்லி அணியின் நம்பிக்கையை உயிர்ப்புடன் வைத்திருந்தார். முன்னாள் தலைவர் ரிஷப் பந்த் தலைமையிலான லக்னோ அணிக்கு எதிரான போட்டியில் டெல்லி அணி அபார வெற்றியை பெற்றதால் அவரது பங்களிப்பு இறுதியில் தீர்க்கமானது. இதேவேளை நிகாம் பந்து வீச்சிலும் சிறப்பான தாக்கத்தை ஏற்படுத்தினார். லக்னோவின் ஆரம்ப வீரர் ஐடன் மார்க்ராமை தனது பந்து வீச்சின் ஆரம்பத்திலேயே ஆட்டமிழக்க வைத்தார். இரு அணிகளில் இருந்தும் பல அறிமுக வீரர்களை கொண்ட இந்த போட்டி நிகாமின் திறமைக்கு ஒரு களமாக அமைந்தது. எவ்வாறெனினும் இறுதியில் 19.3 பந்து பரிமாற்றத்தில் டெல்லி அணியானது 9 இலக்கு இழப்புக்கு 211 ஓட்டங்களை குவித்து வெற்றி இலக்கினை கடந்தது. டெல்லி அணி சார்பில் அதிகப்படியாக அசுதோஷ் சர்மா 66 ஓட்டங்களை எடுத்ததுடன் போட்டியின் ஆட்ட நாயகனாகவும் தெரிவாகியமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது உதயன் டிஜிட்டல் வலையொலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.